அவங்க அம்மான்னு ஒருத்தங்க வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் யாரும் வரல. இவங்க யாருன்னு தெரியுமா? இவன் பேரு சுந்தர். இவனும் இதே காலேஜ் தான். 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இவங்கள பத்தி வேற ஏதாவது தகவல்? காலேஜ் எதிரில் ஒரு ஷாப் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்கதான் இருப்பாங்க. இந்த காலேஜ்ல மீனாட்சின்னு ஒருத்தங்க படிச்சாங்கல்ல, அவங்க எங்க இருக்காங்கன்னு அவங்க இப்போ? அவங்க ஃபேமிலி பத்தி தெரியாது. ஐயோ ஆமாண்ணே, சுந்தர்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? ஒரு நிமிஷம் மேடம். அப்பதான் எனக்கு இந்த இடத்த பத்தியெல்லாம் தெரிய வந்தது. ஆனா மீனாக்கா ஸ்மார்ட்டா கேம் விளையாடி எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துல நிறைய பிரச்சனை வந்துச்சு, எலெக்ஷன் அது இதுன்னு நான் வேற பிஸி ஆயிட்டேன்னா இதை ஃபாலோ பண்ணாம விட்டுட்டேன். எனிவே அந்த கடையில ஐயாவோட வீடு பச்சை கலர்ல பெரிய பில்டிங்னு சொன்னாங்க. இங்க இந்த ஒரு பச்சை கலர் வீடு தாங்க இருக்குது. எனக்கு எங்க அப்பாக்கு ஏதாவது பயமா இருக்குங்க. நான் உள்ள போய் கேட்டுட்டுமா? சரி, எதுக்கும் போய் கேளுங்க. இருங்க, நான் போய் ஃபர்ஸ்ட் அது யாருன்னு விசாரிச்சுட்டு. யாருமா நீங்க? யாரு? எதுக்குமா இந்த வீட்டு வாசல்ல நிக்கிறீங்க? என்ன வேணும்? இது உங்க வீடுங்களா? ஐயா வணக்கம். நான் துளசி, முன்னாள் எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தியோட மருமகள். இவர் என் வீட்டுக்கார் வெற்றி. ஐயா வணக்கங்க. அப்படியா? சின்ன வயசுல பார்த்தது. அப்பா எப்படி இருக்காரு? இருக்காரு, நல்லா இருக்கு. நான் அவனை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா? என் உசுருடா அவன். என் காதல் புரியாம அவசர அவசரமா நிச்சயம் பண்ணி கட்டாயப்படுத்தி என்ன உன் பிள்ளைக்கு கட்டி வைக்கணும்னு பார்த்தேன். ஆனா நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்கல. நான் லவ் பண்ண அவனை கூட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாம ஊரை விட்டு ஓடி போயிடலான்னு பிளான் பண்ணேன். ஆனா நீ என்ன பண்ண? ஊர் பூரா பத்திரிக்கை வச்சாச்சு. இந்த டைம்ல கல்யாண பொண்ணு ஓடி போயிட்டா எங்களுக்கு அவமானம்னு சொல்லி, ஓ மான மரியாதை போயிடும்னு சொல்லி, ஓ ஆளுங்களை எல்லாம் விட்டு உன் அதிகார பலத்தை பயன்படுத்தி எங்களை கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடியே என் காதல அடிச்சு அவன் உயிரோட இருக்கானா செத்துட்டானான்னு கூட பார்க்காம மலையில தூக்கி வீசினியே. அதையெல்லாம் மறக்கவே இல்லைனா நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா என் அக்காவையும் அம்மாவையும் கொன்னுடுவேன்னு மிரட்டின. நானும் என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பி நின்ன. அப்ப முடிவு பண்ணடா. இதுக்கு வட்டி முதலமா உனக்கு சேர்த்து திருப்பி கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன்டா. உன் வம்சத்துல ஒருத்த கூட இல்லாம ஒவ்வொருத்தனையும் அழுக்கணும்னு முடிவு பண்ணேன்டா. நான் உன் புள்ளைக்கு கழுத்த நீட்டினேன். உன் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சேன். இத்தனை வருஷமா உன் வம்ச தலைக்காம நான் பாத்துக்கிட்டேன். ஐயா, இவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இந்த பையன் செத்ததுக்கு அப்புறம் இவங்க அப்பா வீடு நிலம் எல்லாத்தையும் வந்த விலைக்கு வித்துட்டு ஊரையே காலி பண்ணிட்டு போயிட்டாரு. அவரை பத்தி எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. அவங்க அப்பா யார்? அவரு சார், ஐயா ஐயா, இதுல அவங்க அப்பா இருக்காரா பாருங்க. இவர்தான் சுந்தரோட அப்பா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இல்லை, எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. இது ஒன்றும் இல்லைங்கப்பா, மற்றவங்க எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்க, சுந்தர் செத்துட்டான்னு. ஆமா. இப்போ சுந்தரோட வீடை எரிக்க சொன்னது யாரு? எங்க அப்பா. அவர் தான் பண்ணியிருப்பாரு, சரிங்களா? இப்போ இவர் தான் பிள்ளைய காப்பாற்றி அவனுக்கு வைத்தியம் பண்ணியிருக்கிறாரு. அவனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால் பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்ற கோவம் அவங்க அப்பாவுக்கு இருக்குது. அவர் ஸ்ட்ரைட்டாக வந்து ஏன் அப்பாவை ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவர்கிட்ட பதவி இருக்குது, ஆள் பலம் இருக்குது, பணம் இருக்குது. இதனால் பாதிக்கப்பட்ட இன்னொரு நபர் தான் சுந்தரோட காதலி மீனாட்சி அண்ணி. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டு அப்பாவை பழி வாங்கணும்னு நினச்சாங்க, நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினச்சாங்க. இதுக்கு அவங்க சூஸ் பண்ண ஒரே வழி, மீனாட்சி ஏன் அண்ணனை கல்யாணம் கட்டிக்கணும். அதை தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஏங்க, இவங்க பழி வாங்குற நேரம் வந்துருச்சுங்க. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பயமா இருக்குங்க. ஏங்க, ஏதோ ஒன்று ஏடா கூட ஆட போகுதுங்க. இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய தப்பு. சரி, பார்த்துக்கலாம். ஐயா, இது கொடுத்துருங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. போயிட்டு சரி ஐயா, நன்றி நன்றி நன்றி. ஏங்க, இங்கே வந்ததுனால இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான். என் அப்பாவை கண்டுபிடிக்கிறது எப்படிங்கப்பா? வெற்றி, இவங்க 2 பேரும், மீனாக்காவும் கணக்குப்படியும் எல்லாமே சுந்தர்க்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. சுந்தர் நம்ம கைக்கு வந்துட்டா
மாமாவை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏங்க சுந்தர் தான் மீனாட்சி நீ எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்காங்களே, இப்போ அவனை போய் எங்கெங்க தேடுறது? அவனுக்கு தான் மனநிலைமை சரியில்லையே. மீனாக்கா ஏதாவது ஆசிரமத்துல இல்ல ஹோம்ல சேர்த்து வச்சிருப்பாங்க. நம்ம என்ஜிஓஸ்க்கு அனுப்பலாம். அவன் போட்டோவை நான் அனுப்புறேன் ஒருத்தருக்கு. அவர் கண்டிப்பா ஏதாவது பண்ணுவார். ஒரு நிமிஷம். என் வாழ்க்கை நீ நாசம் பண்ணிட்டு எனக்கு நீ சாபம் விடுறியா? ஓ சாபெல்லாம் முதல்ல பலிக்குமா? வேணா, மீனாட்சி சொல்றத கேளு. துப்பாக்கி எடு, துப்பாக்கி எடு. என்னம்மா இவங்கிட்ட போய் வளவளன்னு பேசிக்கிட்டு கதைய முடியுமா? யோ கணக்கு. மீனாட்சி துப்பாக்கியை எடு, துப்பாக்கியை எடு. அது உன்னை ஏன் கையால கொல்ல மாட்டேன். அன்னைக்கு நீ அடிச்சு தூக்கி போட்டியே, நான் உசுருக்கு உசுரா நேசிச்சவன் அவன்தான். எங்க 2 பேரை விட அதிகமான வலி இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கான். அவனை கூட்டிட்டு வந்து அவன் கையில இந்த துப்பாக்கியை கொடுத்து உன்னை சுட வைக்கிறேன்டா. ஏன்னா நீ அவன் கையால தான் சாகணும். அதுதான் உன்னோட திருமண நாள் பரிசு. அங்கிள் சொல்லுமா. நான் போய் உங்க பையனை கூட்டிட்டு வரேன். சரி. அது வரைக்கும் இந்த ஆளை பாத்துக்கோங்க. என்ன பாக்குற? உன்னை கொல்ல வந்த யமன் வாசல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உன்னை அவன் கிட்ட ஒப்படைக்கதான் கொஞ்சம் டைம் எடுக்குது. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண. உன் உயிரை எடுக்க போற யமனை உன் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். மீனா, நானும் வரேம்மா. அதான் நம்ம பசங்க இருக்காங்கல்ல. சரி வாங்க அங்கிள். மீனாட்சி, ஏய் யாரு? ஹலோ அண்ணி, எப்படி இருக்கிறீங்க? ஆசிரமத்துக்கு எல்லாரும் நல்ல விஷயத்துக்காக வருவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு லவர் தேடி வந்திருக்கீங்க போல இருக்குது. என்ன சுந்தர் அங்கே தான் இருக்கிறாரா? வாய்ப்பே இல்லையே. நீங்கள் தேடுற சுந்தர் என்கிட்ட தான் இருக்கிறாரு. பத்திரமா. டேய் கத்தாதீங்க, எரிச்சலாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என் அப்பாவை நீங்கள் தூக்கி கடத்தி வச்சுருக்கீங்களா, அவரை கொண்டாந்து ஏன்ட்ட கொடுங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் நான் சுந்தரம் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பாருங்க, நான் சொல்கிற மாதிரியே செஞ்சிட்டிங்கன்னா அழகா ஒரு கீரல் கூட இல்லாமல் கிட்ட வந்துடும். இல்லை வழக்கம் போல ஏதாவது வில்லி வேலை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாராக அடுத்துருவோம், பார்த்துக்கோங்க. டேய் வெற்றி, சுந்தர ஏதோ பண்ணிடாத. அவனை என்கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிரு.